கடவுள் பாதி பக்தி பாதி இல்லை, கடவுளே முழுசு அப்படின்னு வாழ்ந்த ஒரு சிறுவன் யாருன்னா இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பையங்க, ஒரு இவரோட பேர் வந்து விசாரணை சர்மன். இவர் சோழ நாட்டில் சேங்கலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேலே அலாதியான பக்தி. ஒரு நாள் வந்து மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக இந்த மேய்க்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மேய்க்கிறவங்க வந்து சரியாக கவனிக்காமல் அடிக்கிறத பார்த்தாரு. நானே மாடு மேய்க்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் வாங்கிக்கிட்டார். இவரோட அன்புனால பசுக்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய பால் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பாலை வந்து வச்சு இவர் ஆத்தங்கரையில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பண்ணிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஊரில் இருந்தவங்களாம் இவன் பாலை வந்து வீணாக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட எச்சதத்தன் அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் அவரோட அப்பா வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாரு. பையன் பாலை குடத்துல இருந்து லிங்கத்து மேலே ஊற்றுறதை பார்த்தோன்னா கோவத்தில் ஓடி வந்து பால் குடத்தை எட்டி உதஞ்சு தன்னுடைய வழிபாட்டுக்கு தடையாக வந்தது. இப்போ வந்து என்ன அப்படின்னாக்க எட்டி உதஞ்சிடுறாரு. இப்போ எட்டி உதஞ்ச உடனே தன்னுடைய வழிபாடு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அவன், பால் அபிஷேகம் பண்ணி இதுக்கு தடையாக வந்தது அப்பாவா இருந்தாலும் அது சிவனுக்கு அபராதம் பண்ணி, அதான் அபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்ச அந்த சின்ன பையன் அங்கே கிடந்த ஒரு கோலை, ஒரு குச்சி அதை எடுத்து வீசினான். அந்த தடி வந்து ஒரு வீசின உடனே ஒரு மழுவா மாறி அவங்க அப்பாவோட காலை வெட்டிடுச்சு. இதை வந்து சேக்கிழார் வந்து தத்ரூபமாக பெரிய புராணத்தில் சொல்கிறாரு. தாதை தாழ் மழுவினால் எரிந்தான், தன்னை பெற்ற தாதை என்று பாராதே ஈசன் தன்மேல் குற்றம் செய்தான் என்று. அதாவது தன்னுடைய தந்தை என்று பாராமல் ஈசனுடைய வழிபாட்டிலே குற்றம் செய்தவர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன் கையில் இருந்த கோலையே மழுவா கருதி வீசி காலில் எரிஞ்சிட்டாராம், தாழில் எரிஞ்சார். இதை பார்க்குறப்ப இந்த பாகவத புராணத்தில் பிரகலாதன் வந்து தன்னுடைய அப்பா ஹிரண்யகசிபு நாராயணன்னு சொல்லாதேன்னு என் பேரை சொல்லு அப்படின்னு எவ்வளோ குடும்பப்படுத்தினான். பிரகலாதன் தன் பக்தியிலேருந்து மாறவே இல்லை. கடைசியில் நரசிம்மர் வந்து தூண்லேருந்து பிளந்தன் வந்து அவனை காப்பாற்றினார். அதே மாதிரி தான் இங்கேயும் உறவுகளை விட தன் தந்தையை விட இறைவனே முக்கியன், இறைவனுக்கு அபச்சாரம் நடக்கக்கூடாது அப்படின்னு விசாரணை சர்மன் உறுதியாக இருந்தான். சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்திலே தோன்றி உன்னுடைய வழிபாட்டுக்காக உன் தந்தையே தண்டித்தாய், இனி நானே உனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி அணைச்சிக்கிட்டாராம். அந்த கழுத்தில் வந்து கொன்றை மாலை போட்டிருப்பாருங்க சிவன். அந்த மாலையை எடுத்து அவருக்கு சுட்டி சண்டேஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து என்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் நீதான் அதிகாரிங்கிற பதவியையும் கொடுத்தார். அண்ணல் தன் திருமுடி மேல் அலங்கள் எடுத்து அவன் முடி மேல் சூட்டினார். இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யும் போது யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அப்செட் ஆகிடும் இல்லையா. உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் விட நீங்கள் செய்கிற அந்த உன்னதமான செயல் தாங்க பெருசு. இங்கே உங்கள் லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும். சிவாய நம.